என்னுடைய முதல் புத்தகம் இது. அதனால ஐயா சொன்னாரு, ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தது தமிழர் வரல, தம்பி பேசினாரு, அதில் இல்லாத விஷயங்கள் இல்லை. பட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நான் இந்த புத்தகத்தை எடுத்தேன். இந்த இக்கிகை அப்படின்னா, இக்கி அப்படின்னா லைஃப், கை அப்படின்னா அதுக்குண்டான ஒரு வேல்யூ. வாழ்வு முறைக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் முறை இருக்குது இல்லையா, அந்த வேல்யூ இருக்கிற இதுதான் இந்த புத்தகம். இப்போ ஒருத்தரும் பிறக்கிறோம், வாழறோம், ஒரு பிசினஸ் பண்றோம், சந்தோஷமா இருக்கிறோமா அந்த பிசினஸ்னால அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சின்ன ஃபார்முலா வச்சிருக்காங்க. இந்த ஐக்கியங்கிற இந்த இடத்துல இந்த புக் எழுதின 2 ரைட்டர்ஸ் 15 ஆண்டுகள் ஜப்பான்ல போய் அந்த ஒக்கினோவா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அங்க வாழக்கூடிய மக்கள் உலகத்திலேயே அதிக ஆயுள் நிறைந்தவங்க 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 25,000 பேர் 100 வயசை தாண்டணும். அதுலயும் ஆக்டிவா இருக்கிறாங்க. அதுதான் அங்க சிறப்பு. 100 வயசை தாண்டி அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, சந்தோஷமா வாழறாங்க. அப்படிங்கிறப்போ அதை ஆராய்ச்சி பண்றாங்க 2 பேர். அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, டாக்டர் காசியா பிரான்சிஸ் பெனால்டிஸ் அப்படிங்கிற ஒரு 2 பேர் அங்கேயே இருந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்றப்போ அவங்க ஒரு 4 விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு வட்டம், அந்த வட்டத்தை 4ஆ பிரிச்சிடறாங்க. பிரிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அதுல 1வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல அதை நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். அந்த வேலை நீங்க செய்யறப்போ மன நிறைவு இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். அது வேலையாவே உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு சிறப்பு இருக்கணும், பறக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது ஓட்டத்தில் வர்றாங்க, நீங்க செய்யக்கூடிய வேலையில கை தேர்ந்தவரா இருக்கணும், சிறப்பு மிக்கவரா இருக்கணும், வல்லுநரா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சிறப்பு மிக்க வேலை, கை தேர்ந்தவர், வல்லுநரா நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது அது ஒரு வருமானம். அதனால இந்த 2 வேலை சிறப்பா செய்யறப்போ 3வது ஒரு வருமானம் வருது. அந்த வருமானம் வர்றப்போ உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு கிடைக்கும். இதோட ஒரு சிலர் நின்றுடுவாங்க, வருமானத்தோட நின்றுடுவாங்க. 4வது ஒரு பாயிண்ட், அது இந்த உலகத்துக்கு, இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்காங்க. அதுதான் சிறப்பு. அந்த இடத்துல தான் அவங்க அந்த கிராமத்து மக்கள் சிறப்பானவர்களா சொல்றாங்க. எல்லாருக்கும் விட அதிக நாள் ஆயுளோட இருக்கிறாங்க. அந்த ஆயுளோட இருக்கிறப்போ சந்தோஷமா வாழ்றாங்க. அந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி, உலக மக்களுக்கு பயன்படுறாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு உதாரணமா நானா பார்த்தப்ப அவங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு தகுந்த ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா, இளையராஜா. இளையராஜாவுக்கு பிடிச்ச விஷயம் இசை. இசையில அவர் மிகப்பெரிய லெவல்ல போயிருக்காரு, கைதெடுத்தவரா இருக்கிறார். 2வது பாயிண்ட் அவர் பிரின்சில் ஆகிறார். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய வருமானம் வருது. அதனால அந்த வருமானம் எதனால அவ்வளவு மிகப்பெரிய வருமானம் வருது அப்படின்னா, 4வது பாயிண்ட் அவருக்கு அடங்குது. அந்த 4வது பாயிண்ட் என்ன, மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கு. நிறைய பேர் நைட் டைம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸ், மெலோடியஸ் சாங்ஸ் கேட்கறப்ப பார்த்தீங்கன்னா தன்னை அறியாம சந்தோஷத்துல சிரிப்பாங்க, சிலர் துக்கத்தில் அழுவாங்க, சிலர் அப்படியே தூக்கி போவாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான இசை அவர் கொடுத்திருப்பார். இந்த 4ம் அப்படி நடுவில் நிற்கக்கூடிய புள்ளி தான் இக்கிகை அப்படிங்கிறாங்க.
இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய அர்த்தம். இந்த மாதிரி நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நம்ம இடத்துல வந்து அந்த எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய வேலையில டைம் போறதே தெரியாது. நம்மளை மூழ்கிடுவோம். நம்ம